ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பஞ்சு முட்டாய் தலை செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ மிஸ்ஸி ஒரு ஃபேவரட் ஷோ பார்க்குமா. அந்த ஃபேவரட் ஷோ பார்க்க விடாமல் நம்ம டிவியை உடைக்கணுமா. அதான் நம்மளோட வேலை. எங்கூட டிவி பார்க்குற இருடி ஒன்று வச்சுக்கிறேன். ஆனால் டிவியில் அது ஆர்எல் ஷோ கிடையாது, வேறு ஷோ. இதில் நம்மளை வெட்னஸ்டே இந்த இது நம்ம இது பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம போய் வேகமாக போய் அந்த டிவியை உடைக்கிற இடம் இந்த 2வது டோரு. இங்கே இருக்கிற 2வது டோரில் போய் நம்ம ஃபஸ்ட்டு இங்கே போய் நம்ம காலிங் பெல் அடிக்கலாமா. பெல் அடிச்சுட்டு அந்த சைட் போகணும். இப்போ டக்குன்னு இப்போ மிஸ்டி இங்கே நிற்கும். நம்ம கரெக்டாக நம்ம இங்கே இருப்போம். ஹலோ, இப்போ நம்ம அந்த டிவியை பிரேக் பண்ணிட்டோம். ஆமாம், டிவியை பிரேக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டிவியை பிரேக் பண்ணதுனால இப்போ நம்ம ஓடிட்டுருக்கோம். இப்போ திருப்பியும் ஓடிட்டுருக்கோம். டிவியை பார்த்து என் டிவி என்னோடய ஃபேவரட் ஷோ பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு மிஸ்ஸி. இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு பார்ட்டி வச்சுருக்கு. இப்போ அந்த ஈவல் டீச்சர்கிட்ட நம்ம இது பண்ணணும். இது என்னன்னா, இது ட்ரெஸ்ஸை நம்ம கட் பண்ணி விடணும். இது பார்ட்டிக்கு ரெடி ஆகுதான். என்னடி பார்ட்டிக்கு ரெடி ஆகிற உடைய போக விடாமல் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோவில் இருக்குல்ல, அந்த ட்ரெஸ் தான். இதில் நம்ம ஃபஸ்ட்டு எபிக் பண்ணிக்கலாம். அதே தான் இப்போ இது பண்ணுறாங்க. அதே தான் மிஸ்டி ப்ரைவேட் கோயிங் மஸ்ட் ஹேவ் ஃபன். அது இப்போ அதே தான் இந்த இடத்துல கட்சின் அதே தான் நடக்குது. இதில் ஏன் வந்துட்டு திருப்பியும் கட்சின் போகுதுன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வெட்னஸ்டே சிக்கன் எடுத்துருக்கோம். இதில் நம்ம இதை இது ஃபுட்பால் எடுத்துருக்கோம். கால் தளம் கரெக்டாக நம்மளுக்கு தெரியும். டுட்டோரியல் ஒரு மாதிரி அப்படியே நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். இருங்க ஒரு நிமிஷம். சினிமா சிலிமினேட்டர் போடலாம்னு சொல்லுங்கள். ஏன்னா நடுவில் கிளிச்சாண்டியே ஆகுது எல்லா இடத்துலையுமே. சரி, நான் விளாண்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டெலாம் பண்ணிட்டேன். எடிட் பண்ணலான்னு போகும்போது அதில் கரெக்டாக கிளிச்சாக இருக்குது. இது நீங்கள் பார்த்து இந்த வீடியோ நான் நல்ல வீடியோவாக போடணும். பிடிக்காத மாதிரி போடக்கூடாது. கிராஃபிக்ஸ்லாம் ஒரு இது இல்லை. அந்த கேம் அப்கிரேட் இந்த சினிமா சிலிமினேட்டர் இப்போ இதாகிட்டுருக்கு. ஆனால் இந்த கேமில் இது எதுவுமே கண்டுக்கல இவங்க இன்னும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ கிச்சன் மேலே தாங்க இருக்குது. இப்போ நம்மளுக்கு தேவையானது கத்திரிக்கோள் அங்கேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேயே இருக்குது கத்திரிக்கோள். இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம போகணும். இதை எடுத்துகிட்டு எங்கே போனோன்னா நம்ம இப்போ மாடிக்குன்னா மேலே அந்த வியர் பண்ணும்ல, இது ட்ரெஸ்ஸு போடும்ல, அந்த ரூமுக்கு போய் நம்ம இந்த ட்ரெஸ்ஸை இப்போ இது பண்ண போகிறோம். இது என்கிட்ட வந்துட்டுருக்குங்க. நம்மளை முடிஞ்சாலும் இது பிடிச்சிரும். அதனால தான் நம்ம இதில் ஒரு சாப்டர் முடிக்க பார்க்கணும். ஏன்னா நான் 2 சாப்டர் தான் போட்டேன் 5 நிமிஷத்துக்கு. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 15 பேர் பார்த்தாங்க. நான் காலைல டவுன்ஷிப்புன்னு ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கு சப்போர்ட் செம்மையாக வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ 3 வியூஸ் தான் போயிருக்கு. நான் பார்க்கும்போது 3 வியூஸ் இருந்துச்சு. அதில் நிறையா சொல்லியிருப்பேன். கேமை பற்றி நிறையா சொல்லியிருப்பேன். நாங்கள் எப்படி இது பண்ணுறோன்னு அதை பார்த்துட்டு வாங்க. அதை சிலர் பார்த்துட்டு வாங்க, சிலர் பார்த்துருக்க மாட்டாங்க. 11 சப்ஸ்கிரைபர் தான் வரும். பார்த்துட்டு போயிடுறாங்க, அதுக்கப்புறம் பார்க்க மாட்டேங்கிறாங்க எதுவுமே. அதெல்லாம் சொல்கிறேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு ஓடணுங்க. இப்போ இங்கே இது கிளிச்சாண்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதாங்க போகணும். டக்குன்னு போகணுங்க. நம்ம ரன்னவே பிஃபோர் மிஸ்டி கேட்ச். எப்படி என்னாலாம் உன்னையெல்லாம் பிடிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் லாஸ்ட்டு சீன் பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ 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 பிடிக்க போரு
இப்போ மிஸ்டி பார்த்துட்டு அழுவ போகுது அழுதுட்டியா இன்னைக்கு உன்னால் பார்ட்டிக்கு போக முடியாது. இப்போ வந்து நம்ம வந்து சோஃபாவில் வந்து இது வந்து சோஃபாவில் வந்து உட்காந்துட்டு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுது, நல்லா சந்தோஷமாக இருக்குது. அதனால் நான் வந்து காஃபி குடிச்சிட்டு வந்து சிட்டர் பண்ணிவிட்டு வந்து இது பண்ண போகுது. அதனால் நம்ம கெடுக்கணும். இதை நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம வந்து இப்போ வந்து இந்த மிஸ்டிக்கு வந்து ஒரு ஆப்பு வைக்க போகிறோம். உட்கார்ற இடத்துல அது பின்னு வைக்க போகிறோம். ஊசி வைக்க போகிறோம். ஊசி வச்சோன்னே இதுக்கு என்ன ஆகும்? போச்சு, எம்மா அப்படின்னு கத்தும். அது வந்து நம்மளோட சிச்சுக் அப்படின்னு கத்தும். இப்போ வந்து நம்ம மிஸ்டிக்கு ஆப்பு வைக்க போகிறோம். இருங்க, ஆப்பு வச்சுட்டோம். ஃபஸ்ட் ஆப்பு நம்ம இங்கே ஐஸ்கிரீமில் கொட்டி வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து பின்னை வந்து தேடி கண்டுபிடிக்கணும். இது வந்து நான் சரியாக கவனிச்சிருக்க மாட்டேன். இங்கே ஒரு பின்னே இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது நான் சரியாகவே கவனிச்சிருக்க மாட்டேன். இதை தூக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு எரியணும். அது மிஸ்டி அங்கே தான் போய்கிட்டுருக்கு, நம்மளுக்கே தெரியுது. இதை நம்ம வந்து இப்போ வந்து இந்த இடத்துல வச்சிடலாம். 2 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இந்த இடத்துல ஃபைண்ட் த பின். இப்போ வந்து அது வந்து மியூசிக் ரூமுக்கு போயிருக்கு மிஸ்டி. எப்படி ஆடுது பாருங்களேன், லூசு மாதிரி. லூசு மிஸ்டி. இந்த வீட்டில் தனியாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். இனிமேல் இது பேர் வந்து பஞ்சு முட்டை எல்லாம் தாய்க்கிழவையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது எல்லாம் உங்களோட விருப்பம். நான் அந்த வீடியோவில் சொல்லிட்டேன் எல்லாமே. இப்போ இதில் வந்து நம்ம எல்லாத்தையும் வச்சோடனே வந்து என்ன ஆகுதுன்னா அது ஓடணும். நம்ம டக்குன்னு ஓடணும். வந்து இது மிஸ்ஸிட்டி வந்து அப்புறம் வந்து நம்மளாம் வந்து கேட்ச் பண்ணிடும். நம்மளெல்லாம் எங்கே கேட்ச் பண்ண முடியுமா? அப்படி சொல்லு நம்மளெல்லாம் கேட்ச் பண்ண முடியுமா? கேட்ச் பண்ணாலும் நான் உன்னையெல்லாம் ஒரு நிமிஷத்தில் வந்து இது பண்ணிடுவேன். இப்போ வந்து நம்ம வந்து இதை குடிச்சிக்கலாம், ஃபுல் எனர்ஜி ஏற்றிக்கலாம். போச்சா? நம்மளை திட்டுதுங்க. மிஸ்டி ஃபஸ்ட்டு. இப்போ வந்து ஒரு பூவர் கேட்டு வந்து இது வந்து ஒரு இடத்துலேருந்து வச்சு அடைச்சி போட்டுருச்சான், லாக்கப்பில் வச்சுருக்கான். மிஸ்டியோட ஈவில்னஸை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் சாவியும் இருக்குது. இந்த லெவலில் வந்து நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அது பாருங்கள் நீங்களே. அந்த என்ன தப்புன்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதில் வந்து செகண்ட் அட்டமாக விளாட்றது, 3வது அட்டமு. அதில் ஒரு அட்டம் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருப்பேன். லாக்கப் வந்து டக்குன்னு ஏறி போய், ஆனால் இது ரொம்ப கஷ்டம் இந்த லெவல் மட்டும். ஏன்னா இப்போ நம்ம இந்த கேட்டை வந்து திறந்துட்டு ஓடணும். மிஸ்டிக்கு தெரிஞ்சிடும், இப்போ தாய்க்கிழவிக்கு தெரிஞ்சிடும். தாய்க்கிழவின்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். இப்போ வந்து நம்மளை எங்கேயும் தள்ளிடும் பாருங்க. அது இது இன்னும் நம்பவே கூடாது. விழுந்தோன்னா அவ்வளோதான், எனர்ஜியெல்லாம் புட்டுட்டு போயிடும். நீங்கள் மியூசிக் ரூமில் வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கு. மியூசிக் ரூம் வந்து இங்கே தான் இருக்குது. வந்து டார்ச்சர் ரூமுக்கு தான் நம்ம போகணும். மிஸ்டி இப்போ இங்கே தான் வருங்க. கரெக்டாக நம்ம இடத்துக்கு நம்ம இடம் போகிற இந்த இடம்லாம் வந்து கரெக்டாக வந்துடும். இந்த இடத்துல போகணும் நம்ம. ஐயோ, இது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா மிஸ்டி வந்து இப்போ வந்து எந்த ரூமுக்கு வருதுன்னே தெரியாது. முக்கியமாக இப்போ போய் ஜிம்முக்கு போகுமா, கரெக்டாக நம்ம இந்த இடத்துல இருப்போம், கரெக்டாக ஜிம்முக்கு வரும் பாருங்களேன். இருங்க, நான் ஒரு கெஸ் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் அந்த இடத்துல குதிச்சிடுவேன் கரெக்டாக. இப்போ ஜிம்முக்கு இந்த இடத்துல நான் குதிச்சிடுவேன். இப்போ இப்படி வந்து குதிச்சிடுவேன். இப்போ கரெக்டாக இப்போ வந்து ஜிம்முக்கே வரும் பாருங்கள். இருங்க, நம்ம இப்போ தானே இங்கிட்டு போயிட்டு வந்திருக்கோம். அந்த சைடு போனோன்னே இங்கே ஒரு ஆப் வைப்பாங்க பாருங்களேன். கரெக்டாக இந்த இடத்துல வந்துடும். நான் இப்படி இங்கிட்டு போயிடுவோமா? நம்ம இந்த கதவு இந்த கதவை திறந்துட்டு நம்ம இங்கே கரெக்டாக இங்கிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் திருப்பி கீழே குதிச்சிடுவோம். இதை வந்து திசை திருப்புறத்துக்கு. இப்போ கரெக்டாக ஜிம்முக்கு தாங்க அதுவும் வந்திருக்கோம். நான் இதில் வந்து இந்த பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த இதில் ஏறணும். டக்குன்னு ஏறினா தான் நம்ம இது பண்ண முடியும்.
நான் அதெல்லாம் வந்து இந்த சாப்டர்லாம் நான் போடலை, நேரடியாக ஒரு சாப்டர் முடிச்சுட்டேன்னு அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு அப்போ வந்து இந்த கேமை பற்றி எதுவுமே தெரியாது. தாய்க்கிழவி அது மட்டும் தான் தெரியும். தாய்க்கிழவி நடந்துகிட்ருக்கோம், அதுக்கு வந்து ஆப்பு வைக்கணும், அது மட்டும் தான் தெரியும். மற்ற எதுவுமே தெரியாது. சாப்டர் 1 இருக்குன்னு தெரியாது, சாப்டர் 2 இருக்குன்னு தெரியாது, சாப்டர் 3 இருக்குன்னு தெரியாது, சாப்டர் 4 இருக்குன்னு தெரியாது, சாப்டர் 5 இருக்குன்னு தெரியாது. மொத்தம் அதில் 10 சாப்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒழுங்காக தெரில. டார்ச்சர் ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ இதில் வந்து இப்போ இந்த தப்புனா இதுதான். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல குளூ எடுத்துட்டோம். எடுத்தோன்னே இந்த இடத்துல சாவி இருக்குமா, சாவி எடுத்துகிட்டு நம்ம நேராக ஓடி இருக்கணும். அந்த பண்ணலை நம்ம. இங்கே பாருங்கள், இப்போ வெளியே நின்றுட்டுருக்கோம். கரெக்டாக இப்போ இந்த இடத்துல கிளிச்சாண்டி ஆயிரும். இதுக்கு இப்போ வந்து துரத்த ஆரம்பிச்சிடும் நம்மளை. இதில் வந்து நான் இதை வந்து திறந்துட்டேன், டக்குன்னு இப்படி போக முடியல. எவரே இப்படி பண்ணியாச்சும் போயிடலான்னு பார்த்தேன், கடைசியில் வரவும் முடியல. இப்படி போய் போகலான்னு பார்த்தேன், கடைசியில் அது வந்து நம்மளை வந்து பிடிச்சிடுச்சு. மிஸ்டி அடுத்தது காய் உன்னை பார்த்துக்கிறேன்டி. தாய்க்கிழவி இருந்தாடி நம்மளை வந்து பிடிச்சிருச்சு. அடுத்து நம்ம திருப்பி நம்ம போகணும். இப்போ கரெக்டாக நம்மளை வந்து வெயிட்லாம் பண்ண வைக்கக்கூடாது, கரெக்டாக டார்ச்சர் ரூமுக்கு போயிடணும். இப்போ ஜிம்மு இருக்குல்ல, ஜிம்மை திறந்தோடனே டார்ச்சர் ரூம் தான் அப்படி இங்கே பாருங்கள், இந்த இடத்துல டார்ச்சர் ரூம் தான் இருக்கும். அந்த சைடு போயிட்டுருக்காது, கீழே போச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த சைடு டார்ச்சர் ரூமு, ஜிம்முக்கு பக்கத்தில் டார்ச்சர் ரூமு. இப்போ கரெக்டாக இதை திறந்துடணும். இருங்க அது கீழே போட்டோம். நம்ம வந்து எடுத்துகிட்டு ஓடிடணும். கரெக்டான நல்ல வேலை இந்த ஜிம்முக்கு நான் திறந்து வச்சுருந்தேன். அப்படி மட்டும் நான் திறந்து வைக்கலன்னா அவ்வளோதான். இது வந்து பார்த்துட்டு தூக்கிட்டு போயிட்டியா, இருடா உனக்கு வச்சுக்கிறேன் ஆப்பு அப்புறமேட்டு அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ வந்து பேர்டேக்கு வந்து இந்த இது என்ஜாயாக இதை வந்து கிட்ஸுக்கு வந்து எதுவுமே கொடுக்காம கேக் திங்குது. இதுக்கு வந்து எனக்கு வந்து மிஸ்டிக்கு வந்து பேர்டேனால இப்போ வந்து கேக் எல்லாத்துக்கும் கொடுக்காம திங்கிறதுனால அதில் நம்ம வந்து ஃபயர் கிராக் வச்சு இதை வந்து எனக்கு இந்த ஆப்பில் வந்து இதை மாட்ட வைக்க போகிறோம். நான் தான் இதை வந்து ஆப் வச்சாலும் இது ஒன்றுமே இதாக மாட்டேங்குது. இப்போ நம்ம வந்து என்ன இருந்தாலும் இப்போ நம்ம வந்து ஃபயர் கிராக் எடுக்க ஷெட்டுக்கு போகணும். ஏன்னா அங்கே இருக்கிறது அங்கே தான் நிறையா பொருள் இருக்கும். நீங்கள் இப்போ வந்து ஸ்கேர் அடிச்சு விளாட்றீங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருள் இங்கே இருக்கும், உங்களுக்கு யூஸ் ஆகிற பொருள் இருக்கே ஷெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகலாம். ஏன்னா அந்த கேமில் இதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏதாச்சும் ஒரு பொருள் இங்கே வந்து ஷெட்டில் கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு சாப்டர்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்து கேண்டி எடுத்துட்டோம். கேண்டியை த்ரோ பண்ணிட்டேங்க. நான் கூட அந்த பட்டன் என்னமோ பாலை வச்சு விளாட்ற மாதிரி இருக்கும்னு நினச்சேன். கடைசியில் அப்படிலாம் இல்லை, எதுவும் சும்மா அந்த இது நம்ம கையில் வச்சுருக்க பொருள் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா அது தூக்கி எறிகிறதுக்கு. இப்போ மிஸ்டி கரெக்டாக கிச்சனுக்குள்ளே வருது, நானும் கரெக்டாக கிச்சனுக்குள்ளேயே போகிறேன். ஐயோ துரத்தவும் பாருங்க இந்த இதில், அது நான் கஷ்டப்பட்டு ஓடுவேங்க. முக்கியமாக நான் வந்து இதில் வந்து அவ்வளோதான் என்னை துரத்தியதே இல்லை. இந்த சாப்டர்லாம் நான் செம்மையாக பயந்துட்டேன்னு சொல்ல முடியாது, ஆனால் சூப்பர். இப்போ வந்து இங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, கரெக்டாக நான் இப்படி வந்துட்டேன். இப்போ வந்து துரத்திக்கிட்டே வருங்க. பஞ்சமுட்டாய் தலைக்கு அப்படி என்னென்னு தெரில. அதுவும் நம்மளுக்கு இந்த இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் கொடுத்துருக்காங்க. பஞ்சமுட்டாய் தலையில் ஸ்பை கேமரா வச்சுருக்காங்க, அதனால தான் நம்ம இதை வந்து பார்க்க முடியுது. அப்படி இல்லைன்னா மாட்டிப்போம். இந்த ஸ்பை கேமரா இல்லாமல் நான் ஒரு தட்டி விளாட்லாமா நீங்களே சொல்லுங்கள். அப்படிலாம் விளாட முடியாது. என்னங்க டக்டேப்பு தொட்டோன்னே டக்டேப் வந்துருச்சு. சரி விடுங்க, பரவாயில்ல. அது தேடுறதுக்கு இப்போ நம்ம இதையாச்சும் வச்சுட்ருக்கலாமே. அது கீழே இப்போ வந்து அந்த இது இருக்குல்ல, அதுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. வந்து இப்போ நம்ம இதில் வந்து குதிச்சுட்டோம் நம்ம டக்குன்னு. இப்போ வந்து இதில் வந்து கீழே கொஞ்சம் போக முடியுமான்னு பார்க்கணும். எப்படி போக முடியல. இப்போ வந்து நம்ம ஒரு இதில் வந்து ஒரு ட்ரிக் சொல்கிறேன். மிஸ்டி வந்து துரத்திட்டு இது வரைக்கும் வந்துருச்சுன்னா இது மாதிரி ஏறி போய்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களால் போக முடியாது. இது வரைக்கும் துரத்திட்டு வந்துடுச்சுன்னா வந்து உங்களால் போக முடியும். இந்த 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 ரெட் கலர் வர ஏறும் அதுதான். அதனால தான் இந்த ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக் வந்து சொல்லியிருக்கேன்னா, உங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் முக்கியமாக இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக் வந்து எல்லா சாப்டர்லேயுமே ஒர்க் ஆகும். நீங்கள் ஒரு தாட்டி செக் பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்கு.
இதுக்காகவே நான் ஒரு வீடியோ போடுறேன். அதுவும் வந்து ஸ்கூல் பாய் ரன்அவேன்னு ஒரு கேம் வந்திருக்குன்னா அது இப்போ வந்ததில்லை, அது வந்து ஒரு 9 மந்த்துக்கு முன்னாடி வந்தது. அதனால் நம்ம வந்து இப்போ வந்து அந்த கேம் விளாட்லாமான்னு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சொல்லுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் பொண்ணான கையில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இப்போ வந்து நம்ம வந்து டக்குன்னு இப்போ போய் கிச்சனுக்குள்ளே போகணும். கிச்சனுக்குள்ளே போனாலே மிஸ்டி நம்மளை வந்து கண்டுபிடிச்சிடுது. இந்த இடத்துல வந்துட்டுருக்குங்க, இந்த இடத்தமா மேலே தாங்க போய்கிட்டு இருக்கு. கரெக்டாக நம்ம இப்போ போனோன்னா நல்லாயிருக்கும். போகலாம் வாங்க. இப்போ கரெக்டாக நம்ம போயிடணும். நான் இதில் வந்து நான் மாட்டிப்பேன், கண்டிப்பாக நான் மாட்டிப்பேன் அப்படின்னு தான் இருந்தேன். ஏன்னா டக்குன்னு முடிக்கணும். இதெல்லாம் ஒரு செகண்ட் 2 செகண்ட்குள்ளே முடிக்கணும். செகண்ட்குள்ளே முடிச்சதுனால நான் டக்குன்னு முடிச்சிட்டேன். டக்டே இப்போ கீழே வச்சுட்டேன். கரெக்டாக இப்போ மிஸ்டி வந்துடுச்சு. பேஸ்மெண்ட்டை விட்டு கிச்சன் வழியாக வந்துட்டு கிச்சன் வழியாக ஒரு பேஸ்மெண்ட் இல்லை, ஒரு மாதிரி கிச்சன் வழியாக ஒரு இடத்துல போகும். அது வந்து நெக்ஸ்ட்டு சாப்டரில் வந்து காட்டுறேன் அது என்ன வழின்னு. நான் மொத்தம் வந்து 30 நிமிஷம் விளாண்டேன். 30 நிமிஷத்தில் 10 நிமிஷமே ஆடு. பார்த்துக்கோங்க, 10 நிமிஷம் ஆடு எப்படி ஆக்கிடுச்சு இந்த வீடியோவை. 18 நிமிஷத்துக்கு கொண்டு வந்துடுச்சு. 10 நிமிஷம்லாம் இருக்காது, எப்படியும் ஒரு 15 நிமிஷம்னு நினைக்கிறேன். 15 நிமிஷத்தில் ஒரு ஆடு வருதுன்னா அப்போ பார்த்துக்கோங்க, ஒரு நிமிஷமே ஆடு விட்றாங்க. இங்கேருந்து ஆடு பிரேக் விட்றாங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க ப்ளீஸ். இப்போ வந்து மிஸ்டிக்கு வந்து நம்ம வெனஸ்டே கேஸ் போட்டு விட்டோம். அதனால் அது வந்து வெனஸ்டே டான்ஸ் ஆடிட்டுருக்கு லூஸு மிஸ்டி. இது கூட ஆட தரல. இதுக்கு எவ்வளோ குண்டாக இருக்குது பாருங்கள். என்னை வம்பிழுக்காதுன்னு சொல்லிட்டு இப்போ துரத்திட்டு வரும் கண்டிப்பாக. இப்போ நம்ம வந்து டக்குன்னு நம்ம போய் அந்த கேக்கை வந்து பற்ற வைக்கணும்னா இது பண்ணணும். இந்த புல்லை நம்மளால் வர முடியுது. இப்போ வந்து இந்த மிஸ்டிக்கு ஈவில்னஸ் எவ்வளோ இருக்குமோ அந்த ஈவில்னஸ் இப்போ வந்து குறைய போகுது. மிஸ்டிக்கு குறை மிஸ்டி குறை மிஸ்டி ஏ தாய் கிளவி தாய் கிளவி. இப்போ நம்ம வந்து இந்த லெவலில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா வந்து இது வந்து தினமுமே புக்கு படிக்குமா. அந்த புக்கில் வந்து நம்ம ஃபேவரட் புக்காம். அந்த புக்கில் வந்து நம்ம வந்து ஸ்பைடரை வைக்கணுமா, அப்போ தான் அது வந்து இதாகுமா. சரி, இப்போ ஷோ பார்த்துட்ருக்காங்க. நம்ம அந்த இதில் முடிச்சோம்ல செகண்ட் பார்ட்டில் டிவி உடைக்கிறது. செகண்ட் பார்ட்டுன்னு சொல்கிறேன் பாருங்கள், இந்த பார்ட்டில் தான் டிவி உடைக்கிறது. இதில் வந்து நான் வந்து இதை என்னால் முடிக்க முடியாததுனால நம்ம வந்து இது முடிக்க முடியல. இப்போ வந்து நம்மளை வந்து இது துரத்திட்டுருக்கோம். துரத்திட்டுருக்க நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா கரெக்டாக கிச்சனுக்கே போயிடுவோம். இது வந்து க்ளவுஸும் எடுத்துருவோம், க்ளவுஸு எல்லாமே எடுத்துருவோம். க்ளவுஸ் வந்து நம்ம கையில் தான் வச்சுருப்போம். எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கடைசியில் ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவோம். கரெக்டாக அது கிச்சனில் தான் தூக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக நம்மளை வந்து பிடிச்சிரும். இங்கே ஏதாவது திறந்துட்டு வரும். என்னால் ஓட முடியாததுனால இந்த சாப்டர் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். 32 நிமிஷம் விளாட்ன வீடியோங்க 15 நிமிஷம் போயிடுச்சு. கரெக்டாக இதில் வந்து நான் வந்து அதில் வந்து அடிபட்டுறோம் கால். ஃபுட்பாத் வச்சதுனால இப்போ வந்து நம்ம வந்து இந்த வீடியோ பிடிச்சிரும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே. முக்கியமாக இந்த கேமுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் 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 பாய்.